என்னங்க வந்துட்டேன். சொல்லுங்க. நானே உங்களை ஒன்று கேட்கணும்னு நினச்சேன், அதுக்குள்ளே வந்துட்டீங்க. நீங்க கேட்கணுமா? வழக்கமா நான் தான் பேசுவேன். இல்லை, உங்களுக்கு முக்கியமான விஷயம் இருக்குது. கேளுங்க. சரி, அம்மா ரோட்டில் ஏதோ ஒரு பொண்ணுக்கிட்ட பேசினிருந்தியாமே? பொண்ணுன்னா பேசதான் செய்வாங்க. பொண்ணுனா பேச தான் செய்வாங்க. கல்யாணம் ஆகிட்ட பிறகு நீ எதுக்கு பேசுகிற ஒரு பொண்ணுக்கிட்ட? ஏங்க பொண்ணுகிட்ட பேசுறது தப்பா? தப்பு தான். வயசு பொண்ணுக்கிட்ட உனக்கு என்ன பேச்சு? வயசு பொண்ணா? வயசான ஆயா கிட்ட பேசலாமா? அது பேசலாம். வயசு பொண்ணுக்கிட்ட பேசக்கூடாது. அப்படியா? ஆமாம். நான் ரோட்ல பேசுறது உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியும், நீ சொல்லு யார் என்னன்னு. நியூஸ்ல போட்டாங்களா? நியூஸ்லலாம் இல்லை, எனக்கு யாரோ சொன்னாங்க, நீ சொல்ல. உனக்கு யார் சொன்னான்னு சொல்லு, நான் சொல்றேன். நீ சொல்லுப்பா, நீ நீ உண்மையா இல்லையா அதை சொல்லு. அவங்க என்ன கேட்டாங்க, ஏங்க நீங்க அழகா இருக்கீங்க, இதே மாதிரி எனக்கு ஒரு லவ்வர் பாய் வேணுங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு என்னம்மா நானே ஃப்ரீ தான், எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இதுதான் பேசிட்டு இருந்தோம். அதை யார் உனக்கு பார்த்து சொன்னது? எங்கள் அம்மா தான் சொன்னாங்க. அம்மா தான் சொன்னாங்களா? தெரியும், இந்த மாதிரி நல்ல காரியம்லாம் உங்கள் மம்மி தான் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். அது நல்ல காரியமா? அது என் பொண்ணு நல்லா இருக்கணுன்றதுக்காக என்கிட்ட வந்து சொல்கிறாங்க. பொண்ணு நல்லா இருக்கணும்னு சொன்னாங்களா? ஆமாம். அதான் பொண்ணு நல்லா இருக்குன்னா அவங்க என்கிட்டே பேசியிருக்கலாம், இல்லை என்ன பேசுகிற என்னன்ட்டு பார்க்கணும். இங்கே வந்து டமரா அடிச்சுட்டு போய்க்கிறாங்களே. அது டமாரம். அது பொண்ணுக்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, அதை மறைக்கல, மறைச்சாதான் தப்பு. நீயே ஒரு அரலூஸ். இந்த மாதிரி தான் ஒரு குடும்பத்துலேயும் பிரச்சனை ஆகிறதுக்கு முக்காசி காரணம் இந்த பொண்ணை பார்த்தா அப்பா அம்மா தான். உடனே சொல்லாது. ஓகேவா? அவங்க வந்து பாதி. அந்த மீதி காரணம் என்ன தெரியுமா? அந்த அரலூசுங்க. என்ன ஏதுன்னே தெரியாமல் சண்டை போட்டுக்கிட்டு குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல். பெற்றவங்க எப்பயுமே பொண்ணுங்க நல்லது தான் நினைப்பாங்க, கெட்டது நினைக்க மாட்டாங்க. புரிஞ்சுதா? அப்படியா? எங்கள் அம்மா என்ன வந்து சும்மா வந்து சொல்லிட்டு போனாங்க. வேலை மனக்கட்டு வந்திருக்காங்களே இதுக்கே, அதுக்குன்னே அவங்களுக்கு பாராட்டணும். அடுத்த வாட்டி இந்த பத்ம புருஷன் அவார்டு கொடுப்பாங்கல்ல, அப்போ கொடுக்க சொல்லலாம். வெரி வெரி நைஸ்.